திரையுலகில் மட்டுமல்ல, அரசியல் உலகிலும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருடன் 28 படங்களில் தொடர்ந்து நடித்து பிரமிப்பை ஏற்படுத்தியவர் ஜெயலலிதா. இந்த இரு ஆள்மைகளும் சேர்ந்து பிற்காலத்தில் தமிழக முதல்வராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இவரது ஆட்சி காலம் மக்களின் பேரன்புடன் மிகப்பெரிய வரவேற்புடன் நடத்தப்பட்ட ஆட்சி காலத்தின் தொடர்ச்சியாக புரட்சித் தலைவி எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்தவர்தானே என்று எல்லோரும் எதிர்பார்த்த சூழலில் இவருடைய ஆழ்மை தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இவர்கள் இருவரும் இணைந்து ஜோடியாக நடித்த படம் 28 படங்கள். அதில் முதல் படம் ஆயிரத்தில் ஒருவன். கன்னித்தாய் தான் முதல் படம் என்றாலும் வெளிவந்த வகைகள் ஆயிரத்தில் ஒருவன் தான் 1965 பந்துலு இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் மாபெரும் வெற்றி படமாகவும், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி திரையுலகின் ராசியான ஜோடி என்ற பெயரை பெற்றுத்தந்த படம்தான் ஆயிரத்தில் ஒருவன். பல வண்ணக்கலரில் வந்த ஆங்கில படத்திற்கு இணையான படம் என்று பாராட்டை பெற்றது. அதற்கடுத்து கன்னித்தாய். தேவர் பிலிம்ஸ் தயாரித்த இந்த படமும் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுத்தந்த படம். 1965 வந்த கன்னித்தாய் பெரும் வெற்றி படமாகவே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடிக்கு அமைந்தது. அதன் பின்பு முகராசி 1966 வந்த படம். இந்த படமும் ஓரளவுக்கு வெற்றியை தந்தது. பரபரப்பான நடிகர்கள் ஜோடி என பெயர் பெற்ற எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்த படம். அதுவும் மூன்றாவது படம் 1966 வெளிவந்தது. இதற்கு பின் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்த 4வது படம் தனிப்பிரவி. 1966 இந்த படமும் வெளிவந்தது. இந்த படமும் கதை அமைப்பில் பெரும் வெற்றியை பெற்ற படமாகவே கருதப்பட்டது. 5வது படம் சந்திரோதயம். இதுவும் 1966 வெளிவந்தது. ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜோடி 66 3 படங்களில் ஜோடியாக நடித்தார்கள். அதற்கு பின் வந்த படம்தான் தாய்க்கு தலைமகன். 1967 வெளிவந்த இந்த படமும் கதை ரீதியாக குடும்பப்பாங்கான கதை என்ற பெயரில் பெரும் வெற்றியை பெற்றது. அதற்கு பின் பரபரப்புக்கான பெயர் பெற்ற அரச கட்டளை 1967 வெளிவந்த படம். இந்த படத்தின் போதுதான் சரோஜா தேவி படத்தை விட்டு விலக ஜெயலலிதாவுக்கு படத்தில் வாய்ப்பு. எம்ஜிஆர் சுழப்பட்ட காலகட்டம் என்றே சொல்லலாம். அரச கட்டளை பிற்பகுதி படப்பிடிப்பின் போதுதான் எம்ஜிஆர் சுடப்பட்டார். ஆதலால் எம்ஜிஆருக்கு பெரும் வரவேற்பை பெற்றுத்தந்த படம் என்றே அரச கட்டளையை சொல்லலாம். துப்பாக்கி சூட்டுக்கு பின் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த படம் காவல்காரன். எம்ஜிஆருடைய முயற்சிக்கும் பாராட்டு தந்த படம் காவல்காரன். இந்த படம் பெருவெற்றி படம். புதிய பூமி 1968 வந்த எம்ஜிஆரின் ஜெயலலிதா ஜோடியின் 9வது படம். இந்த படமும் புதிய திருப்பு முனை ஏற்பட்டதே என்று சொல்லலாம். அவ்வளவு கதை அம்சம் கொண்ட இந்த படம் பெரும் வெற்றியை பெற்றது. 1968 வந்த தேர் திருவிழா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடியின் 10வது படம். இந்த படம் சுமார் ரக பணம்தான் என்றாலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். 1968 வெளிவந்த குடியிருந்த கோயில். எம்ஜிஆர் இரட்டை வேடம். இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததே என்று சொல்லலாம். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு 2 வேடம் என்றாலும் ஆக்ஷன் ஹீரோ அந்தஸ்தை பெற்று தந்த படம் என்றே சொல்லலாம். இந்த படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பு மிகவும் பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. பாடல்களும் இந்த படத்தில் பெரும் வரவேற்பை பெற்று எம்ஜிஆருக்கு பெரிய வெற்றியை தந்த படங்களில் இதுவும் ஒன்றே சொல்லலாம். அதன் பின்பு வந்த படம்தான் காதல் வாகனம். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடியின் 12வது படம் 1968. இந்த படம் சுமார் ரகம்தான், பெரும் வெற்றியை பெறவில்லை என்றாலும் காதல் வாகனம் படம் ஓரளவுக்கே ஓடியது என்று சொல்லலாம். 1968 எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி நடித்த 13வது படம்
கணவன். இந்த படமும் பெரும் வெற்றி பெற்றதாக கணக்கில் இல்லை. சுமார் ரக படமாகவே எதிர்பார்க்கப்பட்டது. 1968 ஜெயலலிதா, எம்ஜிஆர் நடித்த 14வது படம் கண்ணன் என் காதலன். இந்த படமும் பெரிய அளவில் வெற்றி தந்ததா என்பது பெரும் கேள்விக்குறியே. 1968 வெளிவந்த ஒளிவிளக்கு. இந்த படம் எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாமல் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அந்த படத்தில் வெளிவரும் ஒரு பாடல், இறைவா உன் ஆலயத்தில் எத்தனையோ ஒளி விளக்கு என்ற பாடல் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் எம்ஜிஆரை மீட்டுத் தர இறைவன வேண்டிய பாடல். இதை அடுத்து வந்த படம்தான் 1968 ரகசிய போலீஸ் 115. இதில் ஜேம்ஸ் பாண்டாக எம்ஜிஆர் நடித்திருப்பார். மிகவும் விறுவிறுப்பான சண்டை காட்சிகளும் துப்புரவு நிபுணராக நடித்திருக்கும் இந்த எம்ஜிஆர் இந்த படமும் பெரும் வெற்றியை பெற்றது என்றால் மிகையல்ல. தீபாவளிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை தந்த படம். அதற்கு அடுத்த படம் தான் நம் நாடு. புரட்சிகரமான கதையை கொண்ட நம் நாடு ஜெயலலிதா, எம்ஜிஆர் நடித்த 17வது படம் 1969 வெளிவந்தது. இந்த படத்தில் இருக்கும் அனைத்து பாடல்களும் வெற்றி பெற எம்ஜிஆருக்கு பெரும் புரட்சிகரமான நடிகர் என்ற ஒரு பெரும் பட்டத்தை பெற்றுத் தந்த படம்தான் நம் நாடு என்றால் மிகையல்ல. அடிமைப்பெண், மாறுபற்ற நடிப்பு, ஆங்கில படங்களை மிஞ்சியும் நடிப்பு, பாலைவன பகுதிகளில் நடிப்பு, இப்படி எம்ஜிஆர் மாறுபட்ட கோணத்தில் 2 வேடங்களில் நடித்திருக்கும் இந்த படத்தில் சிங்கத்துடன் எம்ஜிஆர் மோதும் காட்சி பரபரப்பாகவும், ஜெயலலிதா அவரை திருத்தும் காட்சி மிகவும் பரபரப்பாக எடுக்கப்பட்ட படம். அதன் பின்பு வந்த படம் தான் மாட்டுக்காரன் வேலன். இந்த படம் 1970 வந்த எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்த படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பின் தேடி வந்த மாப்பிளை. இந்த படம் சுமார் ரக படம்தான். பெரிய வெற்றி படம் என்ற கணக்கில் எம்ஜிஆர், ஜெயலலிதா நடித்த படத்தில் இந்த படத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. இது 1970 வந்த படம்தான் என்றாலும் பெரும் பாராட்டை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கள் தங்கம். கலைஞருக்காக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சம்பளம் வாங்காமல் நடித்த படம். இந்த படம் பெரும் வெற்றி படமாக இருந்த காலகட்டத்தில்தான் முத்து திரைப்படத்துறைக்கு நுழையும் முயற்சி, அதற்கான படப்பிடிப்புகளும் தொடங்கப்பட்ட காரணத்தால் எங்கள் தங்கம் காலதாமதமாக ஆனதாக ஒரு கருத்தும் திரையுலகில் உண்டு என்பது உண்மையே. இதற்கு பின் வந்த படம்தான் என்னண்ணன், பெரும் வெற்றி படமே. இந்த படமும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் ஜோடிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி படம். பாடல்கள் அனைத்தும் பெரும் வெற்றியை தந்த என்னண்ணன் படம் புரட்சிகரமான கதை அமைப்பு கொண்ட படம் என்பது குறிப்பிடத்தக்கது. 1971 ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஜோடி நடித்த 23வது படம்தான் குமரிக்கோட்டம். இந்த படமும் பெரும் வரவேற்பை பெற்றது என்று சொல்ல முடியாது என்றே. எம்ஜிஆர், ஜெயலலிதா நடித்த 24வது படம் ஒரு தாய் மக்கள். 1971 வந்த படம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்று சொல்ல முடியாது. இந்த படமும் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஜோடியின் சுமாரான படங்கள் என்றே சொல்லலாம். நீரும் நெருப்பும். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த 25வது படம் 1971 வந்த படம். ஹிந்தி படம் ஒன்றை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படம் எம்ஜிஆர் 2 வேடங்களில் நடித்திருப்பார். சண்டை காட்சிகளில் பிரமாதம் படித்திருக்கும் எம்ஜிஆர் இந்த படத்தில் அவருக்கு நடிக்கும் வாய்ப்பு நிறைய இருந்ததே என்று சொல்லலாம். எம்ஜிஆர், ஜெயலலிதா நடித்த 26வது படம் அன்னமிட்டக்கை. 1972 வெளிவந்த இந்த படம் பெரும் வெற்றியை பெற்றதே என்று சொல்லலாம். எம்ஜிஆரின் இந்த படத்தில் பாடல் காட்சிகள் பிரமாதமாக இருந்ததாக ரசிகர்களால் வரவேற்கப்பட்ட படம் அன்னமிட்டக்கை. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஜோடி நடித்த 27வது படம் தான் ராமன் தேடிய சீதை. 1972 வந்த இந்த படம் பெரும் வெற்றி பெற்றது என்று சொல்ல முடியாது என்றாலும் சுமார் ரக படம்தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஜோடி நடித்த 27வது திரைப்படம். 1973 எம்ஜிஆர், ஜெயலலிதா நடித்த 28வது படம் பட்டிக்காட்டு பொன்னையா. இதுதான் இருவரும் ஜோடியாக நடித்த
கடைசி படம். ஆனால் காலம் வேறு மாறி தீர்மானித்திருந்தது. எம்ஜிஆருக்கு பின் தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா வருவார் என்று யாரும் கணித்திருக்க மாட்டார்கள். காலம் பொய்க்கவில்லை. பெரும் சாதனை படைத்தார் எம்ஜிஆர் போல் ஜெயலலிதா என்பதே உண்மை.